ஃபோன் நம்பர் வாங்கிட்டா ஃபோன் நம்பர்லாம் தர மாட்டேன், அப்படியே கொண்டு போயிருவீங்களா? சென்னை கோயம்பேடு. சென்னையின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றுதான் கோயம்பேடு பேருந்து நிலையம். சென்னை பற்றிய வரலாற்றில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு கட்டாயமாக இடம் பிடிக்கும். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்பதற்கு உதாரணமாக முதலில் வரவேற்பது கோயம்பேடு பேருந்து நிலையம். இப்படி பல பெருமைகளை கொண்ட பேருந்து நிலையத்தில் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. மது அருந்துவது, பிக் பாக்கெட் அடிப்பது, பஸ் நிலையத்தையே தன்னோட இருப்பிடமாக கொண்டு வசிப்பது என பல விஷயங்களை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கடக்கும் போது பார்த்திருப்போம். ஆனால் இதுவரை கேள்விப்படாத கோயம்பேடின் இன்னொரு முகம் விலை மாதர்களின் உலகம். ஒரு சில விலை மாதுக்களை இரவு நேரங்களில் அவ்வழியை கடக்கும் போது பார்த்திருப்போம். ஆனால் பட்டப்பகலிலேயே தற்போது விபச்சார தொழில் தொடர்ந்து நடந்து வருகிறது. விலை மாதுக்கள் பொதுமக்களை அணுகி 1500 முதல் 5000 வரை விலை பேசி வருகிறார்கள். இது போன்ற செயல்களால் பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிக பெரும் அதிருப்தி உருவாகியுள்ளது. மேலும் சென்னையின் மிகப்பெரிய அடையாளமாக கருதப்படும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் இந்த மோசமான நிலையை மாற்றி மறுசீரமைக்க தக்க நடவடிக்கைகளை மேலதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். அப்படியே பேசினே போயிடும். ஆயிரத்தி ஐநூறுவா எங்கே ரூமு? ஃபோன் நம்பர் வாங்கிட்டா ஃபோன் நம்பர்லாம் தர மாட்டேன், அப்படியே கொண்டு போயிருவீங்களா?